தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திமுகவுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் மேற்கொள்ள உள்ள நிலையில் கட்சி தலைமை எடுக்கும் முடிவை அனைவரும் ஏற்போம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு நடத்த 2 மாதங்களுக்கு முன்பே காங்கிரஸ் குழு அமைத்தும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காமலும் இருந்தது. இதனால் காங்கிரஸ் தலைமை திமுக மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. குறிப்பாக வார்டுகளில் பூத் கமிட்டி போட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என மதுரை திமுக நிர்வாகி கோ தளபதி பேசியிருந்தது திமுக காங்கிரஸ் இடையே பெரும் மோதலை ஏற்படுத்தியது. இதையடுத்து காங்கிரசுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்த போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்று முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக பேசியிருந்தார். அதற்கு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சி ஆட்சியா என மக்கள் முடிவு செய்வார்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருந்தார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உரசல் ஏற்பட்டது. அதை முடிவுக்கு கொண்டு வர காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் திமுக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சி நிர்வாகிகளையும் சமாதானம் செய்யும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸ் மேற்கொள்ள உள்ளதை அடுத்து காங்கிரஸ் தலைமை எடுக்கும் முடிவை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனிநபர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம் அனைவரை விடவும் கட்சியே பெரியது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவோம். ஏனெனில் ஒற்றுமையே நமது பலம் என்று தெரிவித்துள்ளார்.